ஓம் சுவாமியே சரணமையப்பா. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலையே ஏறிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுக்கு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இப்பொழுது இந்த கார்த்திகை மாதத்திலே சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய விரத அனுஷ்டானங்கள், பஜனைகள், 18ஆம் படி பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்திலே கடந்த 43 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த ஐயப்பனுடைய விரதத்திலே மகரஜோதி பெருவிழா என்கின்ற பதத்தை அறிமுகப்படுத்தி இந்த மகரஜோதி பெருவிழா என்ற நாமத்தை சூட்டி இந்த விரதத்தை கடைப்பிடித்து வருகின்ற தனித்துவமான சிறப்பு சாஸ்தாபுரத்துக்கு உண்டு. கடந்த 43 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த மாலை அணிந்து மலை யாத்திரை செல்லுகின்ற வகையிலே இதுவரையில் 7686 சாமிகளை மாலை அணிவித்து சபரிமலைக்கு கொண்டு சென்ற ஒரு சிறப்பு பெருமை சாஸ்தாபுரத்துக்கு உரிய தனித்துவமான ஒரு சிறப்பு. இன்று இலங்கை திருநாட்டிலும் பல பாகங்களில் குருசுவாமியாக இருக்கின்றவர்களெல்லாம் சாஸ்தாபுரத்திலே மாலை அணிந்த குருசுவாமிகள்லாம் பல இடங்களிலும் இருக்கின்றார்கள். அவ்வாறு அந்த சாஸ்தாபுரத்திலே இருந்து மாலை அணிந்த சுவாமிகள் வெளிநாடுகளிலே இன்று ஐயப்பனை வழிபாடுகள் செய்வதிலும் ஐயப்பனுக்கு ஆலயம் அமைத்து வழிபாடுகள் செய்கின்ற சிறப்போடும் கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த ஐயப்பன் பூஜை வழிபாடுகள் உலகளாவிய ரீதியிலே ஐயப்பனுடைய பூஜைகளை எல்லாம் அறிமுகம் செய்து ஆங்காங்கு சென்று மலையாள பூஜைகள், 18ஆம் படி பூஜைகள், பஜனைகள், இந்த வழிபாடுகளை எல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருந்தான். உலகளாவிய ரீதியில் 25 ஆண்டுகளாக இந்த பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்ற சிறப்போடு கூடியதாக அமைந்திருப்பது. இலங்கை திருநாட்டிலே சபரிமலை சாஸ்தாபுரம் 43 ஆண்டுகளை கடந்து 44வது ஆண்டிலே காலடி எடுத்து வைக்கின்றது. இவ்வாறான இந்த பூஜை வழிபாடுகள் சிறப்பாக கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சனிக்கிழமைகளிலே விசேஷமான சங்காபிஷேகம், மலையாள பூஜை, அன்னதான பூஜைகள், வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அவ்வாறு பூஜை வழிபாடுகளிலே பஜனைகளிலே நாமும் கலந்து இறை அருளையெல்லாம் பூர்ணமாக பெறுவதோடு சுவாமி ஐயப்பனுடைய திருவருளினாலே இவ்வாறு ஐயப்பனுடைய விரத முத்திர மாலை அணிந்து மலை யாத்திரை செல்ல காத்திருக்கின்ற கோடான கோடி பக்தர்களுக்கும் சபரிமலை வாசன் காந்தமலை ஜோதியாகிய சுவாமி ஐயப்பனுடைய திருவிழெல்லாம் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நேயர்கள் அனைவருக்கும் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து. சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.